வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம PHPயோட வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கடந்த வீடியோல இந்த டாலர் நேம் எழுதியிருக்கோம்ல, அதுவே வேரியபிள் தான். பட் வெவ்வேறு வகையில எப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இதுல செக் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வேரியபிள் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு நேம்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஸ்வலா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் பிஹெச்பி கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ வேரியபிள்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, டாலர், ஓகேவா, டாலர் நேம் இஸ் ஈக்குவல் டு குகன் கணேசன் இப்படி நான் எழுதுனால இதைதான் வேரியபிள்னு சொல்றோம். இதுல டாலர் நேம் அப்படிங்கிறது வேரியபிள். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வேரியபிள், இது அதுக்கான வேல்யூ, அப்படி இல்லைன்னா லிட்டரல். இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்து நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிட்டு அதோட ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இங்க நான் சொல்றேன். So rules for the PHP variable. A variable start with dollar sign followed by the name of the variable. அதாவது இந்த மாதிரி டாலர் சைன் இருக்கணும், followed by the name of the variable. நேம்னா வேரியபிளோட நேம் நீங்க எப்படி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் சொல்றேன் டாலர், ஓகேங்களா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 இப்படி சொல்றோம். ஓகேவா, இந்த ஃபாலோட் பை த நேம்னா ஏஜ் தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். A variable must start with the letter or a variable must start with the letter or underscore character or the underscore character. ஒன்னு லெட்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் கேரக்டரா இருக்கணும்னு சொல்றாங்க. A variable name cannot start with a number. So for example இங்க நான் என்ன பண்றேன், 50, ஓகேவா, 50 நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜா இப்படி நான் கொடுக்குறேன்னா இட் ஒன்ட் பி டேக். ஓகேவா, இங்கேயே நமக்கு என்ன அது எரர் அடிக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் நேம் எக்ஸ்பெக்டட் செமிகோலன். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி இது இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க என்னன்னா, the variable should not start with the number. ஓகேவா, நம்பர் கூட ஆரம்பிக்க கூடாது. a variable must contain ஆல்பா நியூமரிக் கேரக்டர் இருக்கணும். அது ஆல்பா நியூமரிக் கேரக்டரா இருக்கணும். அண்டர் ஸ்கோர் அலோடு. ஓகேவா, அண்டர் ஸ்கோர்னா நீங்க இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மை இமெயில் அண்டர் ஸ்கோர் இப்படி எழுதிக்கணும். மை இமெயில் இஸ் ஈக்குவல் டு குஹன் @gmail.com அப்படின்னு சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா யூ கேன் டேக் லைக் திஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்க அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸப்ட் இந்த அண்டர் ஸ்கோர் தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. டாலர் ஸ்பெஷல் கேரக்டரா இருந்தாலுமே, பட் நாம அது ஸ்டார்டிங்ல வேரியபிள் டிக்ளரேஷனுக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வேரியபிள் நேம்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கடந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதை பத்தி. இந்த நேமும் வேற வேற அப்படின்னு பார்த்தோம்னால, ஸோ அதுவும் அந்த ஏஜ் அப்படிங்கிறதும் இந்த கேப்ஸ்ல எழுதியிருக்க ஏஜும் டிஃப்ரெண்ட் வேரியபிள், ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ அப்போ பிஹெச்பி ஒரு கேஸ் சென்சிட்டிவ். அப்போ வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இந்த மாதிரி எழுதுறோம். இதுல சம் ரூல்ஸ் இருக்கு, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், வேற எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம வேற எங்க ரன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ வேர் வி ஹவ் ரைட் இந்த இதுல ரன் பண்ணியிருந்தோம். இப்போ டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேரியபிள் டாட் பிஹெச்பி இதை ரன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கெட் த அவுட்புட். ஸோ இது அவுட்புட் வரலைன்னா இங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்பாச்சி ரன்ல தான் இருக்குது. ஸோ இது எதுவுமே நான் எக்கோ கொடுக்கல, ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன், அங்க டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், டாலர் நேம், ஓகேவா, கமா. ஸோ இங்க ஒரு பிரேக் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரே இதுல நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டாலர் ஏஜ் கமா டாலர் மை இமெயில், சாரி டாலர் மை இமெயில். ஓகேவா, ஸோ இந்த 3 வேரியபிளையும் எக்கோ அப்படிங்கிற அந்த ரெண்டு மெத்தடுக்கு என்னவோ அதை நம்ம கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா என்னவோ அந்த டேட்டா உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது. வேரியபிள்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு நாம வைக்கிற பேர், அந்த பேரை இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வைக்கணும். ஓகேவா, இப்போ ஹிந்துனா இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, ஹிஸ்டரி நேம்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, முஸ்லிம் அந்த மாதிரி ஜென்ரலா பொதுவா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இது எதுக்காகனா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா ஏஜ்னு சொன்னா 20 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு சொன்னா அது 20 தான், ஆனா அது என்ன டேட்டா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷன் இது ஒரு ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம். இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம பேர் வைக்கிறோம். அப்படி பேர் வைக்கிறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் நேம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் இது. நன்றி நண்பர்களே.